சதங்க 2, குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டை 2 8ஆச்சா? சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகம் 6 8 14, 12 தோள் ஆக 26. 12 தோளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் 12 தோளும் கடம்பம் கடப்ப மாலை அது ஒண்ணு சேர்த்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 27. 2 தாள் 2 சிலம்பு 2 சதங்கை 2 தண்டை, அப்புறமா அவனுடைய தோள் மலர்கள் 6 திருமுகம் 12 தோள் கூட ஒரு கடப்ப மாலை எல்லாத்தையும் கணக்கு போட்டு கூட்டினீங்கன்னா மொத்தம் 27. இந்த 27 27 நட்சத்திரத்தை பற்றி நீங்க கவலையே இந்த 27 தியானம் பண்ணுங்கள் என்று மிக அழகாக அருள்கிறார் பெருமான் நமக்கு சொல்கிறார். அன்பர்களே, நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் நினைச்சு பாருங்க, சொல்லி பாருங்க. மனசுல அப்படிப்பட்ட ஒரு தைரியம் உண்டாகும். இந்த சிறுவாபுரி முருகனையும் அருணகிரிநாதர் தரிசித்து அழகான திருப்புகழ்களை பாடியிருக்கிறார். அதுல ஒண்ணுதான் அண்டர்பதி குடியேற மண்டசுரர் மீது ஊர அண்டர் மனம் மகிழ் மீது அதனால அந்தரியோடு உடனாடும் சங்கரனும் மகிழ்ந்தூர் ஐங்கரனும் உமையாடும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோர் மெண்டிசையில் உளவேறும் மஞ்சனும் அயனார் மங்கையுடன் அரிதானும் இன்பபுர கழிவுற 5 மைல் உடனாடி வரவேணும் பாடுவார். பொண்டரிக விழியாளா அண்டர் மகள் மடவாளா புந்தி நிறை அறிவாளா உயர்த்தோளா பொங்கு கடல் உடன் நாகம் விண்டு வரை இதழ் சாடும் பொன்பருவு கதிர்வீசு மயில் வீரா. எவ்வளவு அழகா அருணகிரிநாத பெருமான் பாடுகிறார். அருமையான திருப்புகழ். அண்டர்பதி கொடியேற பிறவியான ஜடம் இறங்கி வழியில்லாத துறை செறிந்து பிணிகளான புங்கம் உழந்து பலவாகி போட சிறுவாபுரிக்கு அழகான திருப்புகழ். திருப்புகழ் என்பது முருகனின் திருப்பாத வடிவம். அதனால திருப்புகளை பாடுங்க, சிறுவாபுரி திருப்புகளை பாராயணம் பண்ணி பாடுங்க. அவ்வளவு பலன் கிடைக்கும். என்னென்ன அருளை பாலிக்கணுமோ அது எல்லாம் முருகன் பாலிப்பார். அலங்காரம் பண்ணி நமக்கு அவனுடைய திவ்ய தரிசனத்தை தர இருக்கிறார்கள். முருகன்னு சொன்னாலேயே அழகுதான், பெயர் அழகு. முருகன் அழகு, அழகு சொல்ல வார்த்தை கிடையாது. அருணகிரிநாதர் சொல்றாரு, எனக்கே அவன் பேரழக சொல்ல வார்த்தை இல்லை. அதனாலதான் அருணகிரியார் சொன்னார், அவன் மாலோன் மருகன், அவன் மன்றாடி மைந்தன், வானோருக்கு மேலான தேவன், மெய்ஞான தெய்வம், மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடன், அவனை சென்று கண்டு வணங்க 4000 கண் இல்லையா? ஏன்னா 2 கண்ணால் அவன் அழகை பருகிவிட முடியாது. 4000 கண் இருந்தாலும் அவனுடைய அழகை பருகுவது என்பது அவ்வளவு எளிமையான செயல் அல்ல என்று அருணகிரிநாதர் சொல்றார். அப்படி பேரழகனா இருக்கப்பட்டவர். இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னால இந்த அலங்காரமான காட்சியை காட்டி, தன்னுடைய அபிஷேகத்தை காட்டி, தன்னுடைய அலங்கார சுரூபத்தையும் காட்டுகிறான் என்றால் அதை விட பெரிய பாக்கியமோ புண்ணியமோ வேற எதுவும் இருக்க முடியாது. அன்பர்களே, இது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த நேரத்துல அமைதியா இருந்து முருகனை தியானம் பண்ணி நீங்க போகும்போது அவன் கொடுக்கிற வரத்தை வாங்கிட்டு போற மாதிரி நீங்க போகணும். அவன் கொடுக்கிற வரத்தை கையோட வாங்கிட்டு போங்க. ஒரு நல்ல பேங்க்ல கேஷ் இருக்கிறவர் கை மூலமா ஒரு செக்கை வாங்கினீங்கன்னா பேங்க்ல கொண்டு நீட்டணும்னு கேஷ் வந்துடும். அதேதான் முருகன் கதை. நீங்க மனசு உருகி உங்க பிரார்த்தனையை திருவடியில போட்டா நீங்க வீட்டுக்கு போகும்போதே அதற்குரிய பலனை உங்களோட சேர்த்து முருகன் அனுப்பி வைப்பான். இதெல்லாம் நான் சொல்லவில்லை, அருணகிரிநாத பெருமான் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். திருப்புகழ் அவ்வளவு உயர்வானது. இது திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலம் என்பது ஒரு தனி சிறப்பு. திருப்புகழ் பாடல் பெறாத ஸ்தலங்கள் நிறைய இருக்கு. ஆனா இது திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலம் என்பது இந்த ஸ்தலத்தினுடைய பெரிய சிறப்பு. திருப்புகழ்னா சும்மா கிடையாது, முருகன் பாட சொல்லி அருணகிரிநாதர் பாடினது. என்ன பாடுன்னு சொல்லி பாடினார். அப்ப அருணகிரிநாதர் சொன்னார், எனக்கு பாட்டெல்லாம் தெரியாதேன்னா. முருகன் சொன்னார், நான் அடி எடுத்து கொடுக்கிறேன், நீ பாட தொடர்ந்து தன்னால வரும். அப்பதான் முத்தை கருன்னு அடி எடுத்து கொடுத்தார். அவர் அடிதான் எடுத்து கொடுத்தார். இவர் முத்தை கரு வத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண முத்துக்கோர் விப்பு கூறுநகர் என ஓடும் முக்கட்பர மக்கு சுருதியில் முப்பட்டது கத்தி திருவரும் 33 வர்க்கத்தவரர் அடிபேன 10 தலை ரத்தக்கணை கொடு ஒற்றைக்கிரி மற்றை பொழுது ஒரு பட்டப்பகல் வட்டக்கிரியில் இரவாகி பக்தக்கிற ரத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு ஒரு பட்சத்தோடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே.
தித்தித்தைய ஒத்த பரிபுரம் நிட்டப்பனம் வைத்து பைரவி திக்கோட்டம் அடிக்க கழுதோடு கழுதாட திக்குப்பரி அட்டப்பைரவர் தொக்கு தொகு 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 சித்திரப்பவருக்கு திரிகடக என ஓட கொத்துப்பரி கொட்ட கலமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை குக்கு பிடியன முதுகுகை கொப்பச்சட உணரை வெட்டிப்பல் இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து போற பெருமாளின் பாடி முடிச்சாரு பாத்தீங்களா? அந்த பாட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு நினைச்சீங்க? அந்த பாட்டுக்குள்ள முத்து மாதிரி பற்களை உடைய தேவசேனாவின் கணவரே அந்த பாட்டோட பொருள். ஆயுத அஸ்திரங்களாலும் குறிப்பாக வேளாலும் சூராதி அவர்களை அழித்து தேவாதி தேவர்களை காப்பாற்றி அவர்களுக்கு தேவலோகத்தை மீட்டு கொடுத்த இறைவனே தான் அந்த பாட்டோட அர்த்தம். இத பாடி முடிச்சாரு அருணகிரிநாதர். முருகன் வந்துட்டார். முருகன் வந்து பிரசன்னமாகிறார். அருணகிரிநாதரோட பேசுறார். அருணகிரி, நீ பாடுற பாட்டை உலகம் திருப்புகழ்னு சொல்லும். இனிமேல் நீ என்னை பாடும்போது என் சேவலை பாடு, மயிலை பாடு, அப்புறமா ஆறுதல் முகத்தை பாடு, பன்னிரு தோடை பாடு, என் கடப்ப மாலையை பாடு, நான் விரும்பி வாசம் பண்ணுகிற ஸ்தலங்களையும் பாடு. இத சொன்னவன் முருகன். அன்பர்களே, திருப்புகழ்ல எல்லா பாட்டும் அருணகிரிநாதர் பாடினார். ஒரு பாட்டுக்கு முத்தை தரேன்னு முருகன் அடி எடுத்து கொடுத்தான். ஒரு விசேஷமான விஷயம் மறந்து விடாதீர்கள். ஒரு திருப்புகழ் பாட்டை பாதி முருகன் பாடினான், மீதி அருணகிரிநாதர் பாடினார். ஒரு பாட்டுல பாதி முருகன் பாடினான், மீதி அருணகிரிநாதர் பாடினார். அந்த பாட்டு தான் நீ இதையெல்லாம் வச்சு பாடுன்னு முருகன் சொன்னானே. இனிமேல் வேலையும் மயிலையும் தோளையும் தாளையும் ஆறுதல் முகத்தை இதையெல்லாம் வச்சு பாடு, அது திருப்புகழ்னு உலகம் சொல்லும் அப்படின்னு முருகன் பாடினான். இப்படி எனக்கு முருகன் சொன்னான், அப்படி பாடுவேன் என்று தொடர்ந்து அருணகிரி பாடினார். இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின திருப்புகழ் ஒண்ணு இருக்கு. அந்த பாட்டு தான் பக்கரை விசித்திரமணி பொற்கரணை இட்ட நடை பட்சியனும் உக்கர குரகமோனி பக்குவ மனத்தோடையும் அக்குவோடு பட்டோடிய பட்டூருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கது மதிக்க வரும் குக்குடமும் இரட்சைதரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் செய்ப்பதியம் வைத்து உயர் திருப்புகழ் செப்பு. இது வரைக்கும் முருகன். உயர் திருப்புகழ் செப்பு, இதெல்லாம் வச்சு திருப்புகழை பாடு. இது வரைக்கும் முருகன். இப்ப அருணகிரியார் வருகிறார். செப்பு என எனக்கு அருள்கை மறவேனே இக்கவரை நக்கனிகள் சர்க்கரை பருப்புடனே எட்பொரிய வற்றுவரை இளநீர்வன் எச்சில் வயர் அப்ப வகை பச்சரிசி பிட்டு வேடர் இப்படம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடி சிற்கடலை பட்சணம் எனக்கொடு ஒரு விக்கின சமர்த்தன் எனும் அருளாளி வெப்பகுடி லட்சடியில விற்பதமர் அப்பதருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே. முருகனும் அருணகிரிநாதரும் சேர்ந்து பாடு. என்ன இதெல்லாம் வச்சு பாடு அப்படின்னு முருகன் சொன்னார். இங்க பாருங்க, எதையெல்லாம் முருகன் பாட சொன்னாரோ அதெல்லாம் இங்க இருக்கு. இந்த அபிஷேக குழுவினர் இங்க வச்சிருக்காங்க பாருங்க. இந்த அபிஷேகம், முருகன் அபிஷேகம் கண்டு அமர்ந்திருக்கிற முருகன் எல்லாம் இருக்கு. முருகனோட வேல் இல்லாம இருக்குமா? முருகனுடைய ஆறுதல் முகம் இல்லாம இருக்குமா? முருகனுடைய பன்னிரு தோல் இல்லாம இருக்குமா? அவன் விரும்பி வாசம் பண்ணுகிற ஸ்தலங்கள்ல ஒண்ணுதான் இந்த சிறுவாபுரி என்கிற இந்த அபூர்வமான ஸ்தலம். அன்பர்களே, நம் பிறவியை அர்த்தமுள்ளதாக ஆக்குகிறவன் முருகன். அவனை விட்டா நமக்கு கதி கிடையாது. நம்ம எல்லாரும் எவ்வளவுதான் காசு, பணம், படிப்பு, பட்டம், என்ன திறமை, என்ன வச்சிருந்தாலும் சரிதான், நாம எல்லாரும் அகதிகள் தான். நம்ம எல்லாரும் அகதிகள். நமக்கு கதியா இருக்கிறவன் நம்முடைய முருகன். அவன் தான் நமக்கு கதியா இருக்கிறவன். நமக்கு கதி மோட்சமும் தருகிறவன் அவன் தான். அப்ப அவன் காலை பிடிக்க வேணுமா இல்லையா? ஒரு விஷயம் சொல்லுகிறேன், மறந்து விடாதீர்கள். தெய்வங்களுக்கு பல வடிவங்கள் இருக்கு. தெய்வங்களுக்கு பல வடிவங்கள் இருக்கு. ஐமுக சிவன், சிவனுக்கு 5 முகம் இருக்கு. பல வடிவங்கள் இருக்கு. முருகனுக்கு 6 திருமுகம் இருக்கு. துர்கா தேவி, பிரம்மாவுக்கு 4 முகம் இருக்கு. இப்படி தெய்வங்களுக்கு முகங்கள் வேறு வேறு மாதிரி. ஆனால் திருவடிகள் மட்டும் 2 தான் இருக்கும். 10 பாதம் இருக்காது, 12 பாதம் இருக்காது, 2 தான் இருக்கும். ஆனா பெரிய திருவடியா இருக்கும் இல்லையா? ஆனால் முருகனுக்கு பாருங்கள், சூராதி அவுணர்களை மோதி சாடுவதற்காக முருகனுக்கு பலமான முதிர்ந்து போன தோல், நல்ல முதிர்ந்த தோல்.
அந்த முற்றிய தோளோட இருக்கிறான் முருகன். தோள்கள் முற்றி போய் பலமா இருக்குன்னா பாதம் அப்படித்தானே இருக்கணும். ஆனா கிடையாது, 2 பாதம் தான். ஆனா அந்த பாதம் சின்ன பாதமா இருக்கு. சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோள். தோள் முற்றி போயிருக்கு பகைவர்களை சாடுவதற்காக. ஆனால் திருவடி சிற்றடியா இருக்கு. எதுக்கு தெரியுமா? நீங்களும் நானும் பிடிக்கிறதுக்காக. நம்ம பிடிக்கிறதுக்கோசரம் தன்னுடைய சிற்றடியை அடியை சின்ன அடியா வச்சிருக்கிறான் முருகன். அப்படியாவது பற்றி பிடித்துக்கொள்ளேன். 10 பசுமாடு இருக்கு வீட்டுல. பால் எல்லாத்தையும் கறந்து அண்டால போட்டு பானையில வச்சு காய்ச்சி வேண்டிய அளவுக்கு அதை குளிர வச்சு ரொம்ப தவம் செய்து பெற்ற குழந்தை என்பதனால் மடியில வச்சு அண்டா பாலையும் குடிச்சு சீக்கிரமா வளரட்டும்னு அம்மா அண்டாவோட குழந்தை வாயில சரிபாடா பாலை. வீட்டுல 50 படி பால் இருந்தா என்ன, குழந்தைக்கு வேண்டியதை ஆற்றி எடுத்து நல்லா பக்குவமா ஒரு ஃபீடிங் பாட்டில விட்டு குழந்தைய மடியில வைத்து கொண்டு அரவணைத்து அந்த பாட்டிலோட ரப்பரை வாயில கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அதை குடிக்க வைக்கிறேன். இல்ல அண்டா பால் இருந்தாலும் குழந்தை குடிக்குமா? அது மாதிரி முருகனுடைய அருள் அண்ட சராசரம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. அதை அனுபவிக்கிற சக்தி நமக்கு இல்லாததுனால முருகன் பார்த்தா, நீ அண்டா பால குடிக்க வேணாம், என்னுடைய திருவடியை மட்டும் பிடிச்சுக்க. அது குழந்தை குடிக்கிற ஃபீடிங் பாட்டில் மாதிரி. திருவடியை மட்டும் பிடிச்சுக்க, நான் உனக்கு அமுதத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறேன், நீ அருந்தி கொண்டே இரு. உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்ப்பதற்கு நான் இருக்கும்போது உனக்கு என்ன மனக்கவலை? நான் இருக்கிறேன் உன் கவலையை சுமப்பதற்கு. யாராவது சொல்லுவார்களா? முருகனை தவிர யாராவது சொல்லுவார்களா? நாம கவலையை சொல்லும் போது தீர்ப்பான்கிற நம்பிக்கையோடு சொல்லுங்கள். கண்டிப்பாக தீர்த்தே வைப்பான். தீர்ப்பான் என்று சொன்னால் கண்டிப்பாக தீர்த்து வைப்பான். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள். கந்த சஷ்டி திருவிழாவில் பேசுறதுக்காக நான் போய்கிட்டு இருந்தேன். கரெக்டான நேரத்துக்கு போகணும். 15 நிமிஷம் இருக்கு ஊருக்குள்ள ஸ்தலத்துக்குள்ள நுழையிறதுக்கு. கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஐயோ என்ன செய்ய போகிறோம் தெரியல. டிரைவர் ஒரு 1/2 மணி நேரம் ஆகுங்கிறாரு. என்ன பண்ணுவேன்னு தெரியும். ஒரு கார் நாங்க வந்த பாதையில, என்னம்மா இங்க நிக்கிறீங்க? முருகான்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. என்னம்மா இங்க நிக்கிறீங்க? பஞ்சர் ஆகி போச்சு, என்னமோ பிரச்சனைங்கிறது. ஏறுங்க வண்டியில, உங்களுக்கு டாக்கு இருக்குல்ல, டக்குன்னு நான் கொண்டு வரும். அடுத்த நிமிஷம் முருகன் மயில் வாகனத்துல வந்த மாதிரி வந்து இறங்கும் போது கேட்ட, ஐயா உங்க பேர் என்ன ஐயா? அதையாவது சொல்லுங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா, என் பேர் சுப்பிரமணியம். எப்படி இருக்கு பாருங்க. காப்பாற்றுவான் ஓடி வந்து. கழுத்தை நெருக்கிற கஷ்டமா இருந்தாலும் சரிதான். மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள், விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள். சின்னதா இருக்கு, பிடிச்சதுங்க. விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள். முன்பு செய்த பழிக்கு துணை 12 தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரும். நம்பிக்கை இருக்கா? உங்க நம்பிக்கை அளவு ரட்சிப்பான். உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறதோ அந்த நம்பிக்கை அளவு ரட்சிப்பான். சரணாகதி பண்ணுங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் திருவடியில சரணாகதி பண்ணுங்க. முருகா நான் கதி இல்லாதவன், நான் அகதி, எனக்கு கதி மோட்சமா இருக்கிறவன் நீந்தான். என்னை காப்பாற்றுவதற்கு வேறு யாரும் இல்லை என்று இருக பிடியுங்கள். பிடிச்ச பிடிய விடாதீங்க. அவன் தர வரைக்கும் விடாதீங்க. தராம விட மாட்டான், கண்டிப்பா தருவான். கலியுக வரதனான கந்தன் அவனை போல் கருணை யாருக்கும் இல்லை. கண்டிப்பாக காப்பான். நம் மனோபிடங்களை நிறைவேற்றுவான். யார் யார் திருமண பிரார்த்தனையாக வந்திருக்கீங்களோ எல்லாருக்கும் நல்லது செய்வான். எல்லாருக்கும் முருகன் மங்கள காரியங்களை ஏற்பாடு செய்து தருவான். எல்லாருடைய வீட்டிலும் சுபிட்சம் ஏற்பாடு செய்வான். அவன் திருவடிகளை பற்றுவோம் என்று சொல்லி வணங்கி